முதல்ல இந்த பிரச்சனையை நாடு முழுக்க காரி துப்புது. இந்த ஒரு பிரச்சனை முதல்ல ஒரு விஷயம், அடுத்து இன்னொரு விஷயம், அப்படியே இவங்க இஷ்டத்துக்கு ஒரு கோர்வையா ஒரு விஷயத்தை கோத்துக்கிட்டே வராங்க. அவங்க இது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதாவது நீங்க நல்லா பாருங்க, ஒரே விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணே வாண்டடா கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒருத்தர் சொல்றாரு. யாரு? மினிஸ்டர் அவர்கள் சொல்றாரு. இன்னொரு தரப்புல கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேற மூலியமா தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல எது உண்மை? முதல்ல இவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு. புரியுதா இல்லையா? நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலா வந்துரும். ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தன் டைரக்டா உள்ள வரான். அவன் பேர் ஞானசேகரன். என்ன பண்றான்னா, தனிமையில இருக்க ஒரு லவர்ஸ், நம்ம தனிமைன்னு சொன்னா கூட தப்பாயிரும், அப்படி சொல்லக்கூடாது. ஒரு லவர்ஸ், ஒரு பொண்ணும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கும் போது அவங்க மேபி கொஞ்சம் நெருக்கமா இருந்திருக்கலாம். அதை அவன் வீடியோ எடுத்து, இந்த மாதிரி நீங்க நெருக்கமா இருக்கீங்க, இதை நான் டீன் கிட்ட போட்டு கொடுத்துருவேன், இது உங்க அம்மா அப்பா கிட்ட காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி, அந்த பையன் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அந்த பையனை மட்டும் தனியா கூட்டு போய் மிரட்டி அந்த பையனை அமுச்சு விட்டுருக்கான். இல்ல அங்க நில்றா அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஓவரா அந்த பொண்ணை பயமுறுத்தும் விதமா என்ன பண்ணிருக்கான்னா, திடீர்னு அந்த டைம்ல ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து, சார் நான் மிரட்டிட்டு இருக்கேன் சார், இதோ வரேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அந்த சார் உன்னை கூப்பிடுவாரு. இவன் 3 டிமாண்ட் வைக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட. என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன், உனக்கு கண்டிப்பா டிசி வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது விஷயம், நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சனா நான் உன்னை விட்டுடுவேன்றது. மூணாவது, சார் கூப்பிடும் போது அப்பப்ப நீ வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, செமஸ்டர் லீவு, நான் இப்ப வர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அதெல்லாம் முடியாது, நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வாண்டடா மிரட்டுறான். மிரட்டினதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு சரி 2 நாளா கலந்து ஆலோசிச்சு, இது முதல் கட்ட தகவல் நமக்கு வந்தது சொல்றேன் நான். அந்த பொண்ணு கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த லவர் கிட்ட போய் பேசுது. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் அளிக்கப்படுது. அதுக்கப்புறம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு புகார் மாத்தப்படுது. இதுதான் முதல் கட்ட தகவலா நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஞானசேகரன் எப்படி உள்ள வந்தான், ஏங்க இருக்க சிசிடிவி கேமரால எதுவுமே பதிவாகல, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்க 70க்கு மேல சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல 14 வேலை செய்யல அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு கொடுத்தானுங்க. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம ஆரம்பத்துல நம்பவே கிடையாது. ஏன்னா இதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த ராஜசேகர் அப்படின்றது பின்னாடி வரணும். இப்போ அவன் எப்படி உள்ள வந்தான், ஆக்சஸ் எப்படி இருக்கு, அவன் எங்க இருக்கான்னா, ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கான். அந்த பிரியாணி கடை வச்சிருந்த அவன் என்ன பண்றான்னாக்கா, டைரக்டா அப்பப்ப உள்ள வந்துட்டு போறது. தலைவருக்கு 3 பொண்டாட்டி, அபிஷியலா 3 பொண்டாட்டி, அது இல்லாம இன்னும் எத்தனை பொண்டாட்டின்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும், பொண்டாட்டிங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பொண்டாட்டி கான்ட்ராக்ட் லேபராக அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கறாங்க. ரெண்டாவது பிரியாணி கடையில வேலை பார்க்கறாங்க. சொல்ல வேணும், செக்யூரிட்டிக்கு 100 ரூபாய் பார்சல் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இவர் அப்பப்ப வந்துட்டு போறது. எதுக்காக வர, என்ன காரணம், இத்தனை மணிக்கு ஏன் உள்ள வர, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செவுரு எழுதி குச்சானா இல்லையா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. உள்ள வர்றது, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றது, போறது. இதை வாடிக்கையா 2010ல இருந்தே பண்ணிட்டு வரான். அவன் மேல நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த மாதிரி கேஸ் நிரூபணமாயி 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. 2010ல அந்த பொண்ணுக்கு அங்க இருட்டுல அவனோட முகம் தெரியல. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சஸ்பெக்ட் உள்ள ஒரு 50 பேரை கொண்டு வராங்க. அந்த 50 பேர் 10 பேரா மாறுது. அப்படி ஒவ்வொருத்தரா விசாரிக்கும் போது இவன் தான்ற மாதிரி ஒரு விஷயம் நோட் பண்றாங்க. என்ன காரணம், அந்த பையன் கூட இருக்க அவன் தம்பியே சொல்றான். யாரு? ஞானசேகரன் நாய் இருக்கான் பாத்தியா, அவன் கூட இருக்க அந்த தம்பியே சொல்லியிருக்கான், இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடியவன் தான் அப்படின்னு. ஒண்ணு எப்படி எதை வச்சு சொல்ற அப்படின்னு இவன் பண்ணுவானா, அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான், எனக்கு ஞாபகம் இல்ல. சரி ஓகே, அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுது வீடியோ கால்ல, ஆமா. ஏன் வீடியோ கால்ல அந்த பொண்ணு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணு டைரக்டா வரக்கூடாது. இந்த மாதிரியான கேஸ்ல அந்த பொண்ணை மேக்ஸிமம் பாதுகாக்கணும். இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஏன் சொல்றேன் நான் பின்னாடி சொல்றேன். இப்போ அந்த பொண்ணு வீடியோ கால்ல அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணுது இவன் தான் அப்படின்னு. அவன் முதல்ல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் கூட்டு மாவு கட்டலாம் போட்டதுக்கு அப்புறமா ஆமா நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ அவனோட பின்னணிகள் வெளில வருது. அவன் திமுகல ஒரு பொறுப்புல இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. உதயநிதி அவர்களோட ஒரு போட்டோ வெளியே வருது. அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்தோட ஒரு போட்டோ வெளியே வருது. அவனும் அந்த கட்சியில இருக்கிறதாக சொல்லப்படுது. அவன் மேல பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்போ இவன் எப்படி உள்ள வந்தான், சிசிடிவி கேமரா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இதோட முதல் கட்ட, அதாவது முதல் நாள் நமக்கு இதுதான் தெரியப்பட்டுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னும் மேலும் மேலும் தகவல் சொல்லிட்டு நம்ம கமிஷனர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அங்க என்ன கேக்குறாங்கன்னாக்கா, சார் எஃப்ஐஆர் காப்பி எப்படி சார் வெளில போலாம், அது வெளியில போயிருக்க கூடாதுதான், போயிடுச்சு கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா நோட் பண்ணுங்க இந்த விஷயத்தை. நாங்க ஒரு காப்பியை பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட அவங்க தரப்பு ஆட்கள் கிட்ட கொடுக்கும்போது அவங்க மூலியமா வெளில போயிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு சொல்றது என்னன்னு பார்த்தா, டெக்னிக்கல் கிளிட்ச் மூலியமா அது வெளியில போயிடுச்சா, திருப்பி அதை எரேஸ் பண்றாங்களாம். இது எப்படி வெளில போகும், நீங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் நான் இந்த சொல்றேன். இந்த கல்கட்டால ஆர்ஜிகர் மருத்துவமனை அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஒரு விஷயம் நாடே கொந்தளிச்சது, எல்லா இடத்துலயும் பயங்கரமா பிளாஸ்ட் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு போராட்டம் வெடிச்சது அந்த இடத்துல. அந்த சம்பவம் இனி யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்திருக்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியும் அதே சம்பவம் தான் சொல்லுவேன். அங்க அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு நம்ம சொன்னா கூட, இங்க இந்த பொண்ணு இறந்து போலையே அப்படின்னா கூட, இந்த எஃப்ஐஆர் வெளியே விட்டதுக்கும் அந்த பொண்ணை நீங்க கொலை பண்ணதுக்கும் ரெண்டுதும் ஒண்ணுதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. எஃப்ஐஆர்ல என்னென்ன இருக்கு தெரியுமா, அதான் அண்ணாமலை சொன்னார் இல்லையா, அந்த எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கேவலமா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா எழுதக்கூடாது. அதை பாத்தீங்கன்னா நம்ம ஆணையர் என்ன சொல்றாரு, கமிஷனர் அவரு, எஃப்ஐஆர் அப்படின்றத அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதை தான் எழுதுறோம், நீங்க எழுதுங்க, தப்பு கிடையாது. அது ஏன் வெளியில விடுறீங்க? இப்ப இதனால என்னன்னா 2 விஷயம், இதுவுமே ஒரு அரசியலா மாறுது. எப்படின்னா, முதல்ல இனிமேல் யாருமே பாதிக்கப்பட்டவங்க அவங்களா முன்
வந்து கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா, ஐயோ ஆனாம்பா நம்மளும் இந்த மாதிரி வந்து காமிச்சிருவாங்க எடுத்து, சாதாரணமா 4 செவத்துக்குள்ள நடந்தது இப்ப மொத்த ஊரும் தெரிஞ்சு நாரி போயிடும், வெளில தலை காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பொண்ணு அந்த பையனோட தனிமையில முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஏங்க நீங்க போடுங்க, நீங்க எழுதுங்க, நீங்க உங்களோட புரோட்டோகாலுக்குள்ள நாங்க வரல, அதே உங்க புரோட்டோகால்ல இந்த எஃப்ஐஆர் வெளியில விடக்கூடாதுன்ற ஒண்ணு இருக்கும்போது அது எப்படி வெளியில வரும்? அது வரக்கூடாது, பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே, அது எப்படி வெளில வரும்? அப்ப நீங்க தானே பொறுப்பு. அதுக்கு உடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இந்த பிரஸ் பீப்புள் எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. இன்னைக்கு கோர்ட்ல செருப்பால் அடிக்காத குறைய வெளில அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப வந்து இவங்க சொன்னாங்கல்ல, இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியில போனதுக்கு இதுதான் காரணம், இவங்க தான் எடுத்தாங்க, அந்த பொண்ணு தரப்புல இருந்து போச்சு, அப்புறம் டெக்னிக்கல் கிளிச், மாத்தி மாத்தி முரண்பாடு கருத்துல பாருங்க அப்படின்ட்டு. இரண்டாவது நபர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க பிரஸ் மீட்ல கமிஷனர் கிட்ட. அவர் சொல்றாரு, இரண்டாவது நபர்லாம் யாருமே இல்ல, இவன் தனி நபர் மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்றாங்க. எங்களுக்கு அதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட வந்து அவன் போன் கால் வந்ததாக அந்த இடத்துல எடுத்து பேசுறான். அந்த பொண்ணு சொல்லுது, இது எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்டாக சொல்லுது, நான் போன் எடுத்து பேசுறேன், அந்த டைம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் கூப்பிடும் போதெல்லாம் வரியான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் அந்த இடத்துல வைக்கிறான். இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக அவன் போன் பேசுனதா கூட நீங்க சொல்றத நினைச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, ஃளைட் மோட்ல தான் இருந்துச்சு அவனோட போன், என்னமோ நீங்க போய் ஃளைட் மோட்ல போட்டு அவன் கையில கொடுத்தா மாதிரி என்ன சொல்றீங்கன்னா, அவன் போன் ஃளைட் மோட்ல இருந்துச்சு, அவன் வந்து அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக பேசினான், எல்லா பாயிண்ட்டும் ஓகேப்பா நாங்க ஒத்துக்கிறோம், இல்லன்னு சொல்லல. இப்ப அவன் வந்து அவனுக்காக பேசுறான், அவன் இன்னும் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணு கிட்ட சார் கூப்பிடும் போது நீ வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப ரெண்டாவது நபர் ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். திடீர்னு அந்த பொண்ணு வந்து யார் அந்த சார்னு கேட்கும்போது இவன் கேஸ் காமிச்சா தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு மிரட்டல் மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுவும் வாயை திறக்க கூடாது, நீ திறந்தன்னு வச்சுக்கோங்க எஃப்ஐஆர் எடுத்து வெளில விட்டா மாதிரி நாளைக்கு நீ வாயே பேச முடியாது, மொத்த மீடியா பீப்புளும் உங்க வீட்டு வாசல்ல நின்றுவாங்க, அந்த பொண்ணை மிரட்டுற மாதிரி. இது வந்து ஒரு மிரட்டல் தான் சொல்லணும். இந்த எஃப்ஐஆர் வெளியிட்டதே நாளைக்கு என்ன ஆயிடும்னா, இந்த ஒரு ஞானசேகரன் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இல்ல ஞானசேகரனா கூட இருக்கட்டும், இவனால பாதிக்கப்பட்ட பெண்கள் தானா கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வரக்கூடாது. அதான் நீ எப்படி வருவே, நீ வந்தா எஃப்ஐஆர் வெளில விட்டுருவோம், என்ன பண்ணுவாங்க, ஐயோ சாமி வேணாம்பா, ஒரு நாள் அவன் கெடுத்தான், 10 நாள் நீங்க என்ன கெடுப்பீங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது, இந்த மாதிரி இது சரியில்லை, திமுக முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நாங்க என்ன சொல்றேன்னா, இதுல ஸ்டாலின் இன்வால்வ் ஆயிருக்காரா? கிடையாது. நானே சொல்றேன் கிடையாது. இதுல உதயநிதி இன்வால்வ் ஆயிருக்காரா? கிடையாது. மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கீழ இருக்க அந்த ஆணையரோட ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேற இருக்கு. இந்த இடத்துல எங்களோட நோக்கம் என்ன, எங்களோட கண்ணோட்டம் என்ன மாறுதுனாக்கா, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக நமக்கு வாண்டடாக வேற விஷயத்தை போர்ட்ரேட் பண்றாங்க. அதை உறுதி பண்ற விதமா என்ன பண்றாங்க, உடன்பிறப்புகள் வந்து எப்படி வந்து கிரிக்கெட் நடக்கும்போது சேர் கேர்ள்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க காமெடி பண்ணி அப்படியே கவர் பண்றது, டைவர்ட் பண்றது, வேற பக்கமா அப்படியே டைவர்ட் பண்றது. அண்ணாமலை பண்ணது இது எல்லாமே நம்ம வீடியோல வரும், அது வேற விஷயம். பட் இந்த இடத்துல திமுக இதுல என்ன பண்ணிருக்கோம், திமுக இதுல எப்படி பொறுப்பாகும்னா, திமுக இதை ஏதோ ஒன்று மறைக்குது. திமுக வந்து இந்த எஃப்ஐஆர் வெளியில வந்ததுக்கு திமுகவுக்கு பங்கு இருக்கு, அவன் இவ்வளவு தடவை உள்ள சுதந்திரமா வந்துட்டு போறான்னா திமுகவுக்கு பங்கு இருக்கு. அண்ணா திமுக பீரியட்ல வந்து அவன் தப்பு பண்ணா, அந்த டைம்ல ஏன் பிடிக்கல, 2010 வந்து திமுகவோட ஆட்சி காலம், 2010 அதுக்கு அப்புறமா தான் 10 வருஷமா வந்து அம்மா ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த 2010 டைம்ல ஏன் வந்து அவன 2 வருஷம் உள்ள போட்டீங்களா, அதுக்கப்புறம் ஏன் இன்னும் திருந்தாம திருப்பி அவனோட திமுக பொறுப்பு கொடுத்தீங்க? இருக்கான், பொறுப்புல தான் இருக்கான். எப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஒரு சாதாரண ஒரு மனிதர், சரியா, நான் போறேன், திடீர்னு மா சுப்பிரமணியத்தை பார்த்து அவர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கலாம், அவர் வர இடத்துக்கு பண்ணலாம், அதெல்லாம் வேற விஷயம். சால்வ போடுறது கட்சியில இல்லாம ஒருத்தர் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோ. உதயநிதி வராரு அப்படின்னாக்கா, ஒரு துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேண்டிடேட் சிஎம் ஓட சன் அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு அவர் வராருன்னா அவ்வளவு ஈஸியாலாம் போய் நான் நின்ற முடியாது. ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் போய் உதயநிதி பக்கத்துல நின்ற முடியுமா? உங்களுக்கு கட்சி இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் போய் நின்றுவீங்களா? நீங்க கேட்கிற கேள்வியை லாஜிக்கா கேட்கணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? உதயநிதி வராருன்னா ஈஸியாலாம் போய் பக்கத்துல நின்ற முடியாது. அப்போ உனக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அதனால நீ போயிருக்க. அப்போ அந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி தான் இதையும் நீ பண்ணிட்டு இருக்க. கேள்வி வருமா வராதா? அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம அவங்களோட கருத்து முரண்பாடா இருக்குன்னு சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு பதட்டத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வெளியே விட்டு நாங்க கேஸ் போட்டோம் அப்படின்றது, அடுத்து மாவு கட்டு போடுறாங்க. அதுக்கு அந்த மாவு கட்டே கூட பார்த்தா உண்மையான எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கையில முழு கையிலயும் ஒரு கட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்டர் மாதிரி இடத்துல மட்டும் ஒரு பேண்டேஜ் இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி நாங்க எதுவுமே வந்து இப்ப என்ன, ஒரே விஷயம் தான், பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றது முழுசா தெரியும். அதை செஞ்ச அந்த சைக்கோ இருக்கான் பத்தியா ஞானசேகரன், அவனுக்கு ஃபுல்லா எல்லாமே தெரியும். காவல்துறைக்கு எல்லாமே தெரியும். இந்த காவல்துறை அந்த பொண்ணை மிரட்டுற விதமா தான் எஃப்ஐஆர் அப்படின்ற ஒன்ன தூக்கி வெளில விட்டுருக்காங்க. அதனால அந்த பொண்ணு இப்ப வாயை மூடிட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு மூடிட்டு இருக்க அந்த பொண்ணு. இப்ப இவனுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணுதுன்னா இவன் வாயை திறந்தா ஏதோ ஒரு வெளியில வந்துரும் அப்படின்றதுனால இவன் வாயை திறக்காம இருக்கான். இவனை வாயை திறக்க விடாம தான் இன்னைக்கு வந்து காவல்துறை செயல்பட்டு இருக்கு. இதை நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த கேஸை சிபிஐக்கு மாத்து. இவ்வளவு பெரிய கேஸ், இது வந்து பெரிய கேஸ்லாம் கிடையாது, சிபிஐக்கு மாத்த முடியாது. ஒருத்தன் இறந்து போய் நாடே ப்ரோட்டஸ்ட் பண்ணாதான் நீங்க சிபிஐக்கு மாத்துவீங்களா? எங்களுக்கு நாங்க சொல்றோமே, இதுல வந்து திமுக காரன் இன்வால்வ் ஆயிருக்கான். அதாவது அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கட்சி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காவலர்கள் வந்து விசாரிக்கிறாங்கன்னா அது நியாயமா இருக்காதுன்றத நான் டே ஒன்ல சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து சரிப்பட்டு வராது, இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு குழு, ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் குழு கொண்ட ஒரு குழு தான் இதை வந்து விசாரிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப பாத்துக்கோ, யாருக்குமே இது மேல நம்பிக்கை இல்லை. உண்மையிலே சொல்றாங்க ஒரு விஷயம், என்னதான் காவல்துறையை வந்து அவங்க வந்து கையில வச்சுக்கிட்டு அவங்க
அவங்க வந்து அராஜகம் பண்ணிட்டு இருந்தாலும், அரசாங்கம் திமுகவை சொல்றேன், அராஜகம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னன்னா, எங்களுக்கு ஒரு சில வழக்கறிஞர் மேலேயோ நீதித்துறை மேலேயோ நம்பிக்கை இருக்கு. அந்த நீதி சாவாம இருக்கிறது ஒரு சில உண்மையான நீதிபதிகள் இருக்கிறதால அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நீதி கிடைக்கும் நாங்க நம்புறோம். ஒரு சாதாரண இடத்துல கிடைக்க வேண்டியது ஒருத்தர் இவ்வளவு தூரம் போராடுறான். ஒரு காமன் மேன் நான் இந்த அளவுக்கு ஒரு பொங்கி பேசுறேன் அப்படின்னாக்கா, லா படிச்சுட்டு இதை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றவங்களுக்கு, இந்த மாதிரி தான் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு கொதிச்சு போயிருக்கும். நான் பேசுறேன், அவங்களால பேச முடியல. அவங்களுக்கு செயல்படுத்துறதுக்கான ஒரு இடம்னா கோர்ட். இங்க வரட்டும், உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேத்து 17 கேள்வி கேட்டு நீ காலைல 10 மணிக்கெல்லாம் நீ வந்து சப்மிட் பண்ணணும்ன்றாங்க. அந்த 17 கேள்விக்கும் பதில் கொண்டு போறாங்க. திருப்பியும் சரியான பிளாஸ்ட் இன்னைக்கு கோர்ட்ல. உடனே போயிட்டு ஆளுநர் இன்னைக்கு ஆய்வு பண்ணியிருக்காரு.